நாங்கள் பழங்குடி மக்கள் கட்சியான நாங்கள் தளபதியின் கொள்கைகளிலும் தளபதியின் மேல் பேரன்பும் பெருநம்பிக்கையும் கொண்டு திரளாக வந்து இந்த கட்சியில் இன்று இணைந்திருக்கிறோம். இந்த பழங்குடி மக்களுக்கு தளபதியை தவிர வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக உள்ளது. மேலும் இந்த பழங்குடி மக்களுக்கு இதுவரை 50 ஆண்டுகளில் பல விதமான உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சொல்ல போனால் ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. அதை ஒன்றாக குறைத்து அதில் ஒன்றை குறைத்து 2ஆக வைத்து விட்டார்கள். உப்பிலியாபுரம் என்ற தொகுதி இன்று வரை இல்லை, அதை நீக்கிவிட்டார்கள். அது எதற்கு என்று யாரையும் இதுவரை அதற்கு காரணம் கூறவில்லை. எல்லா மக்களுக்கும் பழங்குடி ஜனத்தொகை கூடுகிறது, ஆனால் பழங்குடி மக்களுக்கு மட்டும் எப்படி ஜனத்தொகை கூடாமல் போகும்? பழங்குடி மக்களுக்கு முக்கியமாக நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பழங்குடி மக்கள் அனைவரும் திரளாக வந்து இங்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறோம். மேலும் பழங்குடி மக்களுக்கு கடந்த 50-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் எதுவும் சமவெளியில் இருக்கும் பழங்குடி மக்கள் லட்சம் மக்கள் உள்ளார்கள், அவர்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை. அதனால் நாங்கள் பழங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தலைவர் தளபதியின் மேல் நம்பிக்கை கொண்டு மாண்புமிகு முதல்வரின் மேல் பேரன்பும் கொண்டு இந்த தாவேகாவில் நாங்கள் இணைகிறோம். இது போன்ற நான் ஏற்கனவே ஒன்று மட்டும்தான் கூறியிருக்கிறேன், அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி நீக்கிவிட்டார்கள் என்று. ஆனால் இதுவரை விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகியும் பழங்குடி மக்களுக்கு என்று ஒரு பாராளுமன்ற தொகுதி இதுவரை கொடுக்கவில்லை. அதையும் எங்கள் பாசத்திற்குரிய பேரன்பிற்குரிய தளபதி அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேலும் பழங்குடி மக்களுக்கு பல சலுகைகளும் வன சட்டங்களும் சிறிது கடினமாக உள்ளது, அதையும் சரிபார்த்து நமக்காக முதல்வர் செய்வார்கள் என்ற பழங்குடி மக்களுக்காக செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் அல்லாது கடந்த 75 ஆண்டுகளாகவும் பழங்குடி மக்களுக்கு ஒரே 1% மட்டுமே இடஒதுக்கீடு உள்ளது. இந்த இடஒதுக்கீடை 5% என்று உரைத்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். மேலும் இது தவிர நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல் ஆகிய உள்ளாட்சி தேர்தலில் சரியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதிலும் மறுக்கப்படுகிறது. முக்கியமாக சொல்ல போனால் கார்பரேஷன்கள் பார்த்தால் சென்னை, மதுரை இது போன்ற கார்பரேஷன்கள் எத்தனை பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை இந்த ஆண்டு முடிந்த நம்ம 50 ஆண்டுகளில் முடிந்த திராவிட கட்சிகள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதை நாங்கள் இங்கு வலியுறுத்துகிறோம். ஆக சென்னை கார்பரேஷனில் இங்கும் எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த முதல்வரை நம்பி இங்கு இணைந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பெயர் விஜய் பார்த்தசாரதி, பழங்குடி மக்கள் கட்சியின் மாநில தலைவர்.